திருச்சி ஸ்ரீ வளத்தி சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அலுவலகத்தில் சீட்டு நிதி தின விழா வெகு விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டது. வருடந்தோறும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி பதிவு பெற்ற சீட்டு நிறுவனங்கள் சார்பாக சிட்ஃபண்ட்ஸ் டே இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சீட்டு நிதி தின விழா கொண்டாட்டமாக ஆகஸ்ட் 11ஆம் தேதி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள PLA கிருஷ்ணா ஹோட்டலில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட பைனான்சியர் மற்றும் சிட்ஃபண்ட் சங்கம், தமிழ்நாடு சிட்ஃபண்ட் சங்கம், அகில இந்திய சிட்ஃபண்ட் சங்கம் இணைந்து நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தியது. அந்த கூட்டத்தில் சீட்டு தொழிலை மேம்படுத்துவது பற்றியும் GST வரி விலக்கு பெறுவது பற்றியும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் சிட்ஃபண்ட்ஸ் டேவான இன்று திருச்சி தில்லைநகர் 6வது கிராஸ் கிழக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ வளத்தி சிட்ஃபண்ட்ஸ் லலிதா சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து சீட்டு நிதி தின விழாவை விமர்சையாக கொண்டாடியது. விழாவிற்கு திருச்சி மாவட்ட பைனான்சியர் மற்றும் சிட்ஃபண்ட் சங்கத்தின் தலைவரும் ஸ்ரீ வளத்தி சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகியுமான பழனியப்பன், முத்து மீனாள் பழனியப்பன் ஆகியோர் வந்திருந்தவர்களை தலைமை தாங்கி உபசரித்தனர். மற்றும் உதவியாளர்கள், பணியாளர்கள் ஆகியோர் உட்பட திருச்சி பளூரில் உள்ள அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம் வழங்கி வருங்காலத்தில் சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி சீட்டு நிதி தின விழாவை கொண்டாடியது. ஆதார் கார்டு, பான் கார்டு, லைசன்ஸு அனைவருக்கும் வணக்கம். இன்று சிட்ஃபண்ட் டே, சீட்டு நிதி நாள். அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சீட்டு நிதியங்கள் சட்டம் 1982 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு சீட்டு சங்கங்களுடைய விதிகள் வந்து 1984 பதிவு பண்ணாங்க. ஸோ அதுதான் பர்த்டே, சிட்ஃபண்டுடைய பர்த்டே. அதுதான் சீட்டு நிதி நாள் சட்டம் 1982 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. அதை இன்றைக்கி சீட்டு நிதி நாளாக கொண்டாடுறோம் எல்லோரும். இன்றைக்கி இந்தியா லெவலில் கொண்டாடப்படுகிறது. இது அரசாங்கத்தில் பதிவு பெற்று நடத்தக்கூடிய சீட்டு நிறுவனங்கள் அனைத்தும் மிகவும் சேஃப்டியான, அதாவது பாதுகாப்பானவை. சிட்ஃபண்ட் அப்படின்னா ஒரு ஃபெமிலியரான நேம் இருக்குது இல்லையா? அதனால் நிறைய பேப்பர்லாம் பார்ப்பீங்க. அது சம்மந்தப்பட்டது வந்து சில விஷயங்கள் சில மாதிரி இருக்குது. பட் நம்மளுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் பதிவு பெற்ற சீட்டு நிறுவனங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 100% எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இருக்கும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் தாராளமாக போய் கேட்டிங்கனாலோ, அல்லது சிட்ஃபண்டில் நீங்கள் சீட்டு போடும்போது வந்து நீங்கள் சார் எந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் தாராளமாக உங்களுக்கு அந்த பதிவுடைய நம்பரு, அந்த சீட்டு குரூப்புடைய பதிவு நம்பர் எல்லாமே காமிப்பாங்க, ஃபைல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அரசாங்கத்தை பதிவு பண்ண சிட்ஃபண்டில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பப்ளிக் டெபாசிட்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு RBI கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பதிவு பெற்ற நிறுவனங்கள் யாரும் பப்ளிக் டெபாசிட்ஸ் வாங்குறது கிடையாது. பேங்க்கில் போய் நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து, நிறைய பேப்பர்ஸ் கொடுத்து சைன் பண்ணி வாங்குறதை விட எங்கள்கிட்ட ரொம்ப லோயஸ்ட் டாக்குமெண்ட்ஸு, சைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மியானது. நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸுடைய ஒர்த்து ஃபுல்லாக எடுத்துக்குவோம். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, 10 வருஷம் 5 வருஷம் பழக்கும் போது உங்களுக்கு வேண்டிய நிதிகளை நீங்கள் தாராளமாக ஒரு சீட்டு போட்டு 3ஆம் மாதம் எடுத்தீங்க அப்படின்னா 3 மாத தொகை தான் கட்டியிருப்பீங்க, பல்க் அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியான, மிக எளிமையான மக்களுக்கு பேங்க் பண்ணக்கூடிய வசதிகளை ரொம்ப ஈஸியாக பண்ணி தரோம். பதிவு பெற்ற நிறுவனங்களை பண்ணுங்கள். அது மாதிரி சீட்டு நிதி சட்டம் 40/1982 அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. அதை இந்தியா முழுவதுமே சிட்ஃபண்ட், ரிஜிஸ்டர்ட் சிட்ஃபண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. இங்கே 167 கம்பெனி இருக்குங்க. அதில் ஒரு 89 கம்பெனி சிட்ஃபண்ட் கம்பெனியாகவும், பாக்கி இருக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனியாகவும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பதிவு பெற்று பெரிய லெவலில் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி பதிவு பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் தான் இருக்குது நம்மள்ட்ட இருக்குது எல்லாமே. ஸோ நீங்கள் பதிவு பெற்ற நிறுவனங்களை சேர்ந்து அதிகபட்சம் நீங்கள் பயன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஃபைனான்ஸ் அண்ட் சிட்ஃபண்ட் சங்கம் வெள்ளி விழா 25 வருஷத்தை கடந்து நடப்பு ஆண்டு 27வது ஆண்டில் போயிட்டு இருக்கு. நடப்பு 3 ஆண்டுகளுக்கு தலைவராக பழனிப்பனாகிய நான் வளத்தி சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த திருநகரில் இருக்க எங்கள் நிறுவனம் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு போஷகர் இருக்காங்க, EC மெம்பர்ஸ் இருக்காங்க. போஷகர் திரு தங்கவேல் பிள்ளை ஐயா, திரு ராமானுஜம் ஐயா, திரு வேணுகோபால் ஐயா, அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு தான் இந்த விஷயங்கள் செய்கிறது நம்ம. ஸோ அனுபவங்கள் இருந்து சிறப்பாக நடத்துறதுனால சங்கங்களும் சிறப்பாக நடக்குது, நம்மளுடைய நிறுவனங்களும் சிறப்பாக நடக்குது. எங்களுக்கு சேர்ந்து அதிக பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.